இங்கே இருக்கவங்கெல்லாம் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா இஸ் அ டிவோட்டி ஆஃப் ஹனுமான் நினச்சிக்கிறீங்க. ஆனால் நாங்கள் அவரை பார்க்குறது வந்து ஹி ஹிம்செல்ஃப் இஸ் அ ஹனுமன் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை போதும் நான் அந்த பயணத்தை மேற்கொள்ளும் போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பேர் சொல்கிறதுக்கே நமக்கு புண்ணியம் வேணும். அங்கே போயிட்டு வந்து பாருங்கள், ஒரு சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும். அதை வார்த்தைகளால் யாராலுமே விவரிக்க முடியாது. ஒரு விதமான ஒரு மன அமைதி, லைஃப்பில் ஒரு ஆழ்ந்த ஒரு தெளிவை உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஆசிரமத்துக்கு போன பிறகு தான் எனக்குமே அது தெரிய வந்துச்சு. ஒரு தடவை ஒரு அம்மா வந்து ஆசிரமத்துக்கு வந்திருந்தாங்களாம். கார்கில் போர் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அவங்க பையன் வந்து அந்த போரில் அடிபட்டு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட வந்து அழுது வேண்டியிருக்காங்க. பையனுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு ஒரு ஃபோன் கால் 2 days கழிச்சு வந்திருக்கு. பட் ஆனால் பாபா போத்திருந்த அந்த பெட்ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டைகள் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா புல்லட்ஸோட இது எல்லாமே இறங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சித்தர் பூமி. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் நீரஜா ரதீஷ். பிரபஞ்சத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு சித்தரான நீம் கரோலி பாபா பற்றி பார்க்க போகிறோம். இந்த நீம் கரோலி பாபாக்கும் ஏஎல்பிக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. ஏஎல்பி அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகிறதுக்கு ரொம்ப ஒரு உறுதுணையாக இருந்த ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீம் கரோலி பாபா தான் சொல்வேன். ஆலமர விழுது எப்படி வளருதோ அது போல் லக்கணம் அப்படின்றது வளர்றது அப்படின்றது ஐயா கண்டுபிடித்த ஒரு திருத்தலமாக தான் அந்த நீம் கரோலி பாபா ஆசிரமத்தை நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம். ஸோ நீம் கரோலி பாபா அவர்கள் பார்த்திங்கன்னா அவர் செஞ்ச அதிசயங்கள் பல. அதை நம்மளால் வார்த்தைகளாலே சொல்ல முடியாது. அதில் சில விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த நீம் கரோலி பாபா அப்படின்றவர் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் நைனிடால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கைனிச்சி டேமில் அவரோட ஆசிரமம் இருக்குது. அங்கே மட்டும் கிடையாது, இந்தியாவில் பல இடங்களில் அவருக்கான ஆசிரமம் அப்படின்றது இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ், சிம்லா, அமெரிக்காவில் இருக்கிற மெக்சிகோவில் கூட அவருக்கான ஆசிரமங்கள் இருக்குது. இப்போதைக்கு கரண்ட் ட்ரெண்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா என்கேபி மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி மெடிடேஷனும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நீம் கரோலி பாபா அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ஹனுமாரோட மிகப்பெரிய பக்தர் அப்படின்றது சொல்கிறாங்க. சதா சர்வ காலம் ராம் 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 அப்படின்ற மந்திரத்தை வாயில் சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த ஆசிரமத்துக்கு நீங்கள் போகும்போது ஒரு சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும். அதை வார்த்தைகளால் யாராலுமே விவரிக்க முடியாது. ஒரு விதமான ஒரு மன அமைதி, லைஃப்பில் ஒரு ஆழ்ந்த ஒரு தெளிவை உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஆசிரமத்துக்கு போன பிறகு தான் எனக்குமே அது தெரிய வந்துச்சு. சார் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு இன்னும் அந்த இடத்துல போய் உட்காரும்போது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த ஒரு ஆசிரமத்துக்கு போய் ரொம்ப ஃபெமிலியரானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கார்ல, ஆப்பிளோட ஃபவுண்டர், அவர் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பாபா காலமான பிறகு தான் ஆசிரமத்துக்கு வந்திருக்காரு. நீம் கரோலி பாபா எப்போதுமே ஆப்பிளில் தான் பிரசாதமாகவே கொடுப்பார், அங்கே இருக்கிற ஹில் ஸ்டேஷன் அப்படின்றதுனால. ஸோ அதை வந்து அவர் மையமாக வச்சு ஆப்பிள் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்கியிருக்காரு. இது எப்படின்னா, அந்த ஆப்பிள் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயந்தான், பல விதமான மக்கள் கவனத்தை ஈர்த்தது அந்த பிராண்டோட நேம் தான். ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு திருப்புமுனை, அவர் வாழ்க்கையில் ஒரு தெளிவு கொடுத்தது நம்மளோட குருஜியோட ஆசிரமம் தான். ஸோ அவரை இன்னொரு பெயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகாராஜ் அப்படின்னு தான் எல்லாருமே அங்கே இருக்கிற டிவோட்டிஸ் எல்லாருமே கூப்பிடுறாங்க. ஸோ மார்க் ஜூபர்க், ஃபேஸ்புக்கோட சிஇஓவும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஆஃப் பீரியடில் ரொம்பவே ஃபேஸ்புக் வந்து ஒரு சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த காலகட்டம் அது. அவருமே இந்த கதைகளெல்லாம் கேட்டுட்டு இந்தியா வந்தப்போ அந்த ஆசிரமம் போயிட்டு வரும்போது அவருக்கு என்ன தெளிவு வேணும், என்ன விஷயத்தை நம்ம லைஃப்பில் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து தீர்க்கமாக கிடைச்சது நம்மளோட நீம் கரோலி பாபாவோட ஆசிரமத்தில் தான். இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ் மட்டும் கிடையாது, நம்ம ஏஎல்பி போன்ற ஒரு பெரிய ஒரு ஜோதிட கலையை நம்மளுக்கு கொடுத்ததும் நீம் கரோலி பாபா தான். எவ்வளோ ஒரு சாதாரண மக்கள்கள் எல்லாருமே ஜோதிடர் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் அப்படின்னா அந்த பெருமை கண்டிப்பாக நீம் கரோலி பாபாவுக்கு இருக்குது. அங்கே இருக்கிற அந்த லோக்கல் டிவோட்டிஸ்லாம் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபா வந்து அட் அ டைமில் 2 பிளேஸில் இருப்பாராம். அதாச்சும் ஆசிரமத்துலேயும் இருப்பார், பக்தர்களுக்கு எந்த இடத்துல உதவி தேவையோ அங்கேயுமே இருக்கார். ஒரு பக்தர்களுக்கு எந்தெந்த இடத்துல அவரோட ஹெல்ப் அவுட் தேவையோ அந்தந்த இடத்துலலாம் இன்றளவும் பாபா அவர்கள் நம்ம கூப்பிடும்போது நம்ம பக்கத்தில் நின்று நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அவர் நாமம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ராம் ராம் தான் போயிட்டுருக்கு. நான் ஒரு சமயம் ஐயா சொல்லி இப்போ ரீசெண்டாக போயிருந்தேன் லாஸ்ட் இயர். கைனிச்சி டேம்லேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் டெல்லிக்கு. ட்ரேடிங் ரிலேட்டடாக வேலை பார்க்குற ஒரு
பர்சனை நான் மீட் பண்ணேன். அவர் என்கிட்ட சொல்லியிருந்தது என்னன்னா, ஒரு தடவை ஒரு அம்மா வந்து ஆசிரமத்துக்கு வந்திருந்தாங்களாம். கார்கில் போர் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அவங்க பையன் வந்து அந்த போரில் அடிபட்டு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட வந்து அழுது வேண்டியிருக்காங்க. அப்போ பார்க்கும்போது அந்த பையனுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு ஒரு ஃபோன் கால் 2 days கழித்து வந்திருக்கு. பட் ஆனால் பாபா போத்திருந்த அந்த பெட்ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டைகள் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா புல்லட்ஸோட இது எல்லாமே இறங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இங்கே இருக்கவங்கெல்லாம் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, இஸ் அ டிவோட்டி ஆஃப் ஹனுமான் நினச்சிக்கிறீங்க. ஆனால் நாங்கள் அவரை பார்க்குறது வந்து ஹிம்செல்ஃப் இஸ் அ ஹனுமன் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை போதும் நான் அந்த பயணத்தை மேற்கொள்ளும் போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம நீம் கரோலி பாபா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஹனுமானோட மறு உருவமாக தான் நாங்கள்லாம் பார்க்குறோம். நீம் கரோலி பாபா அப்படின்ற ஒரு பேர் சொல்கிறதுக்கே நமக்கு புண்ணியம் வேணும். அங்கே போயிட்டு வந்து பாருங்கள், உங்கள் லைஃப்பில் என்ன வேணும் அப்படின்ற தெளிவு அப்படின்றது நீம் கரோலி பாபா உங்களுக்கு கொடுக்குறாரு. நிறைய ஆர்கனைசேஷன்ஸ், நிறைய இடத்துல கைவிடப்பட்ட நேரத்தில் கூட ஒருத்தர் நம்மளை கை தூக்கி நெக்ஸ்ட் லெவல் நீ மூவ் ஆன் ஆகு அப்படின்னு சொன்ன ஒரு திருத்தலம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கைனிச்சி டேமில் இருக்கக்கூடிய பாபாவோட ஆசீர்வாதம் தான். ஸோ அங்கே இருக்கிற டிவோட்டீஸ்க்கு தெரியும் பாபா எவ்வளோ விஷயங்கள் மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் பாபாவோட ஆசீர்வாதத்தை பெற்று லைஃப்பில் நல்ல கோல்ஸ், அச்சீவ்மெண்ட், சக்ஸஸ் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ஏஎல்பி ஜோதிடம், உங்க வாழ்க்கை உங்க கையில். சித்தர் பூமி.